ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாக கடவுது. நம் ஆண்டவர் ரொம்ப நல்ல தேவன். நம்மை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரப்பி வழி நடத்தி வருகிறவர். இந்த வருஷத்தின் 7 மாதங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து போஷித்து வழிநடத்தி இந்த 8ஆம் மாதத்தின் முதல் நாளில் நாம் யாவரும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருந்து இந்த மாதத்திற்காக நன்றி சொல்லும்படியாய் தேவன் நமக்கு தந்த நல்ல ஆசீர்வாதத்திற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் தொழுது கொள்கிற ஆண்டவர், இதுவரை நம்மை நடத்தினவர், அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இந்த 7 மாதங்களில் அவருடைய கரத்திலிருந்து அநேக அற்புதங்களை பெற்று வந்தோம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தோம். எண்ணி பார்த்ததுக்கும் அதிகமாக ஆன்மீக ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்து மாதங்கள் கடந்து வர உதவி செய்தார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதமும் கூட ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு தைரியமான, நம்மை உற்சாகப்படுத்துகிற, பலப்படுத்துகிற வார்த்தையே தந்திருக்கிறார். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தை தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஏன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்றால், எல்லாவற்றையும் படைத்தவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். இந்த வானத்தையும் பூமியும் ஆள அவருக்கு வல்லமை உண்டு. எல்லாவற்றையும் ஆளுகிற ஆண்டவர், அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறது என்னவென்றால், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், என்னையும் உங்களையும் கடந்த காலங்களிலே ஆண்டு வந்தவர், நம்மை தொடர்ந்து ஆளுகிறவர். அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆனால் இந்த மாதத்திற்குரிய நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். பலப்படுத்துகிறவர், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை தருகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். சங்கீதம் 29 வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை தருகிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை தருகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நமக்கு ஆவிலே பலன், சரீரத்திலே பலன், விசுவாசத்திலே பலன், ஜபத்திலே பலன் தர அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த 8ஆம் மாதம் கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மை உற்சாகப்படுத்துகிறது என்னவென்றால், நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், என் கரத்தாலே உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பலனுள்ளவர். அவர் நமக்கு பலனை தருகிறவர். பலன் இல்லையே என்று நாம் உட்காரும் பொழுது நமக்கு அவர் பலனை தந்து நம்மை தாங்கி அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்த நாட்களிலே ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருந்தாலும், தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும், அவருடைய சரீரத்தில் பலவீனம் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி கேட்டார், ஆண்டவரே, இதை என்னை விட்டு நீங்களாக்க மாட்டீரா? அவர் சொன்னார், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்க பண்ணுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்களை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். பலவீனமாய் இருக்கிற நேரங்களிலே அவர் நமக்கு பலனை தந்து தாங்குகின்ற தேவன். இரண்டாவதாக அவர் மேன்மைப்படுத்துகிறவர். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது யோசேப்பு இப்படியாய் சொல்லுகிறார். தன் சகோதரர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அல்ல என்னை அனுப்பினது, தேவன் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தார். அவர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து பார்வோனுக்கு தகப்பனாகவும் தன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கர்த்தனாகவும் முழு தேசத்திற்கும் அதிகாரியாக
மேன்மைப்படுத்தினா. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சகோதரர்களால் வெறுக்கப்பட்டா, தள்ளப்பட்டா, புறக்கணிக்கப்பட்டா. ஆனால் ஆண்டவர் அவரை அந்நிய தேசத்தில் கொண்டு போய் மேன்மைப்படுத்தினார். பார்வோனுக்கு தகப்பனாக அவர் என்னை மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகம் 28:1 வாசிக்கிறோம். இன்று நான் உனக்கு விதைக்கிற இந்த வசனத்தை நீ கைகொண்டு நடக்கும்படியாக உண்மையாய் செவி சாய்த்தார், எல்லா ஜனங்களிலும் உன்னை அவர் மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டு நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கடந்த மாதத்தை பார்க்கலும் இந்த மாதத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு புது பலனை தருவார், பூரண பலனை தருகிறார். நீங்கள் இருக்கிற மக்களின் நடுவில், நீங்கள் போகிற இடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். யாரெல்லாம் உங்களை பார்த்து புறக்கணித்து உங்களை குறித்து பல காரியங்களை விமர்சிக்கும் பொழுது கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று காலே உங்கள் இருதயங்கள் அவருக்குள்ளே பலனடையும்படியாக அவர் சொல்கிறார். இந்த மாதம் நான் உங்களை பலப்படுத்துவேன், இந்த மாதம் நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். உத்தியோகத்தை செய்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற சபையில், உங்கள் மக்களுடைய நடுவில் நீங்கள் இருக்கிற எந்த இடமாக ஆகட்டும், அவர் சொல்கிறார், நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். நம் ஆண்டவர் பலப்படுத்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்மை குறித்து மக்கள் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீர்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு போகவே இல்லை. நம்மை வெட்கப்படுத்த இந்த உலகத்தில் யார் முயற்சி செய்தாலும் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பாரானால், ஆண்டவருக்குள் நம் விசுவாசம் நம்பிக்கை இருப்பது என்று சொன்னால், அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். பலனுள்ள ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவா. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த 8ஆம் மாதம் உங்களுக்கு நல்ல தேவனால் பலப்பட்டு நீங்கள் இருக்கிற ஒரு மாதமாக இருக்கும். மேன்மையை பெற்றுக்கொண்டு மேன்மைகளை பெற்று வாழுகிற மாதமாக இருக்கும். கர்த்தரை நோக்கி பாருங்க, தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்க, மேன்மையாய் வாழுங்கள். அதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, வழி நடத்துதலுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக கண்களை மூடி அவரை நோக்கி ஜபிப்போமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த 8ஆம் மாதத்தின் புதிய மாதத்தின் முதல் நாள் காலையில் உம்முடைய வசனத்தை வாசித்து தியானிக்க நல்ல கிருபை கொடுத்தீர். உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று நாங்கள் பார்த்தோம். அப்பா, உம்மை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நீர் சத்துவத்தை தருகிறவர். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருபவர், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை தருபவர். ஆண்டவரே, ஏசாயாவுக்கு நீர் சொன்னீர், ஆண்டவரே, பலன் கொண்டு திடன் மனதாயிரு. உன்னை பலப்படுத்துகிற தேவன் நானே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி அவருக்கு சகாயம் பண்ணினீரே. இந்த மாதம் எங்களுக்கு வசனத்தின் மூலமாய் தந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த 7 மாதங்களை பார்க்கிறோம். இந்த 8ஆம் மாதத்தில் நீர் எங்களோடு பேசினீர். நான் உங்களுக்கு பலனை தருவேன், நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட எல்லா மக்களையும் இப்பொழுது உம்முடைய கரங்களில் கொடுத்து ஜபிக்க, பலனுள்ள கரங்களில் கொடுத்து ஜபிக்க, மேன்மைப்படுத்துகிற கரங்களில் கொடுத்து ஜபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளின் எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ நீர் அறிந்திருக்கிறீர். சூழ்நிலைகளின் நிமித்தமாய், நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களின் நிமித்தமாக ஒருவேளை சோர்ந்து போயிருந்தால், எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தால், இன்று காலை உம்முடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்துவதாக. நான் உன் தேவன் என்று சொன்னீரப்பா. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆவியிலும் சரீரத்திலும் பொருளாதாரத்திலும் விசுவாசத்திலும் பலப்படுத்துவீராக. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் பலன் மேல் பலன் கொண்டு ஆண்டவரே வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. 2ஆவதாக நீர் சொன்னீர், மேன்மைப்படுத்துவேன். யோசேப்பை நீர் மேன்மைப்படுத்தினீர். அவர் தைரியமாக சொல்லுகிறார், கர்த்தர் என்னை இந்த தேசத்தில் கொண்டு வந்து பார்வோனுக்கும் தன் குடும்பத்திற்கும் தேசத்தில் உள்ள அதிபதிகளுக்கும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்தார். யோசேப்பின்
ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன் உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதம் மேன்மைப்படுத்துவீராக. இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யணும் என்று ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அதிலும் உம்முடைய பிள்ளைகள் மேன்மையை காணட்டும். ஆண்டவரே, மேன்மை காணும்படியாக உதவி செய்வீராக. ஒவ்வொரு வீட்டின் மேலும் ஆண்டவருடைய கண்கள் இரவும் பகலும் நோக்கமாய் இருப்பதாக. ஒவ்வொரு வீட்டில் உள்ள மக்கள் முது பலத்த கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆண்டவருக்குள்ளே வளருவார்களாக. சகல தேவைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த மாதம் சந்திக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி எல்லாவற்றிலும் ஆண்டவரே நிறைவோடு வாழும்படியாக இன்று காலை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கேன். பிலிப்பியர் 4:19 வாசிப்பது போல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவாராக என்று சொன்ன வசனத்தின்படி இந்த மாதம் உடைய பிள்ளைகளுடைய அத்தனை தேவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிமையிலே நிறைவேறப்படுவதாக. ஆசீர்வாதமாய் வாழட்டும், சமாதானமாய் வாழட்டும், ஆரோக்கியமாய் வாழட்டும். தேவனுக்கென்று பயன்பட உதவி செய்வீராக. உத்தியோகத்திற்கு செல்லுகிற எல்லா உத்தியோகஸ்தர்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானமும் கிருபையும் தருவீராக. ஆண்டவருக்குள்ளே இன்னும் வளர்ந்த குடும்பங்களாக, தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்கிற குடும்பங்களாக தேவன் ஆசீர்வதித்து நடத்துங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆண்டவருடைய தெய்வீக பாதுகாப்பு அன்பான மக்களோடு அவருடைய குடும்பத்தோடு செய்கிற யாவற்றிலும் இருந்து வழி நடத்துவதாக. சகல துதி கனம் மகிமை உமக்கு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் சொன்னது போல உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். பலன் கொள்வீர்கள், மேன்மையாய் இருப்பீர்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.